வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்தில் இருக்கு. அதுதான் அதனுடைய வெற்றி. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது. அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்க சக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது. அது தேவையற்ற வேலை. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுகளை பெற்ற ஒரு இயக்குனரை இங்கே ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒருத்தர், இப்பதான் யூடியூப் நிறைய வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா, என்னங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க, நம்ம அதை பார்க்குறோம். 2 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்றேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்றதுக்கான உரிமை யாரு கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்ற, அது ஓகே, ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனாலதான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போ தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் நான் கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்தில் கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு. அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு. அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்கான். அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில பார்த்துருப்பாங்க. இப்ப நீங்க கொண்டு போய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வல் பிளாக் சரியா இல்லை, எண்டு ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே ஏற்படுது. நான் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்ப அது தேவையற்றது. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணும்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டுவிட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த 3 படத்தை எடுத்துட்டு நாளைக்கு கெவியா கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஏற்புடையது கிடையாது. அந்த வகையில் ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமாக தான் நான் அதை வச்சு தான் இந்த கெவியையும் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கித்தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கதைக்களத்தில் கால் பதித்து மக்கள் மனதில் காலத்தால் பதிந்து நிற்பவர், தன் உழைப்பால் நிறைய உழைப்பாளிகளுக்கு தோள் கொடுத்து நின்றவர் நிற்பவர், புதியவர்களை வாரி அணைக்கும் உயர்த்திவிடும் முன்னோடி, சிறப்பு விருந்தினர் திரு அமீர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த கெவி திரைப்படத்தின் அறிமுக விழா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நடந்துட்டு இருக்கு. மேடையில் கிட்டத்தட்ட இசை வெளியீட்டு விழாவில் என்னெல்லாம் பேசணுமோ அதையெல்லாம் இப்பொழுதே இந்த புதியவர்கள் பேசிட்டாங்க. அவங்க தங்களுடைய வழியை சொல்லுவதாக இயக்குனர் இங்கே கண்கலங்கி பேச முடியாமல் திக்கித்து நின்றார். அவங்களுக்கு தெரியாது உங்க எல்லாருக்குமே கண்டென்ட் தான் வேணும்னு. மேடையில் இருக்க எல்லாரும் எனக்கு நன்றி சொன்னாங்க, இயக்குனர் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லுதுன்னா, நான் அவரை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை. அவர் நின்று என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தார். ஸோ அதனால் அவர் தன்னுடைய கடந்த காலத்துக்கு, அந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட காலத்துக்கும் அந்த நிகழ்வுகள் நடைபெற்ற இடத்துக்கும் போயிட்டார். அப்புறம் முன்னாடி பேசின நிக்கில் முருகன் பேசியதை பார்க்கும் பொழுது அவர் குறிப்புகளை எல்லாம் எடுத்து பேசுறத பார்த்தா எனக்கு மறைந்த கலைஞர் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் எந்த விழாவாக இருந்தாலும், எந்த பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் பேசும்பொழுது ஒவ்வொரு பேச்சாளர்கள்ட்ட இருந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். கலைஞருக்கு பிறகு இப்பொழுது நிக்கில் தான் நினைக்கிறேன். நான் அவ்வளவு தெளிவா எப்படி இந்த வேலையை செஞ்சாப்லன்னு தெரியல. நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காப்புல போல இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கெவி இது ஒரு
நாயகனுடைய பெயர் கிடையாது, ஒரு ஊருடைய பெயர். அந்த ஊர் வந்து பெரியகுளத்துக்கும் தேனிக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஊர். அவங்க சொன்னது மாதிரி மேலே இந்த பக்கம் போனால் 10 கிலோமீட்டர் போனால் கொடைக்கானலுக்கு போயிடலாம், கீழே வந்தால் பெரியகுளத்துக்கு வந்துடலாம், தேனிக்கு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மலை கிராமம் அது. இந்த மலை கிராமத்தை பற்றின அனுபவம் எனக்கு இருக்கு. பெரியகுளத்துக்கு இன்னொரு புறம் அகமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல குண்டஞ்சை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட், அதுக்கு நான் போயிருக்கேன் என்னுடைய பள்ளிக்கூட காலகட்டத்தில். கிட்டத்தட்ட அது இப்படி போகும், மேலே குதிரையில தான் போகணும். அதில் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம். பயமா இருக்கும், குதிரை எப்போ வேணாலும் விழுந்துருமோன்ற அச்சம் இருக்கும். குதிரையில தான் அந்த மூடைகளை கட்டிட்டு போவாங்க. கேவியில கூட இப்படி இருந்தது பாதை, அது ஃபுல்லாக இப்படி இருக்கும், பாறையா இருக்கும், நடபாதை கூட இருக்காது. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அதோட புகைப்படங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். நான் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அது மாதிரியான ஒரு மலை கிராமத்தை பற்றி தான் இவங்க அந்த மலை கிராமத்தில் மருத்துவமனைக்கு வருவதாக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு வருவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சாலை வசதி இல்லை. அப்போ ஒரு பெண் கர்ப்பம் அடைஞ்சிட்டா, கர்ப்பிணி ஆயிருக்காங்க, அவங்க வந்து மருத்துவமனைக்கு போகணும். அந்த பிரசவ நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போகணும்னா அந்த வழி சொல்லுவாங்க. வீட்டில் அனுபவஸ்தர்களுக்கு தெரியும். அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் குடம் உடைஞ்சு அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போயிடணும். அதுதான் அந்த தாயையும் சேயையும் குழந்தையும் காப்பாற்ற முடியும். ஆனால் இந்த கெவி கிராமத்திலிருந்து, வெள்ளக்கெவி கிராமத்திலிருந்து மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு வருவதாக இருந்தால் 7 மணி நேரம் ஆகும். இது பகல்லையே இந்த கஷ்டம். இரவு நேரத்தில் அப்படி ஒரு வழி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னா, அது உயிரை பணைய வைக்கிற வேலை தான். அப்படி ஒரு இரவு நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் அவங்க படமாக்கி இருக்கிறதா சொல்றாங்க. இப்போ அந்த ஊர்லயே, இப்ப இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோலியில கொண்டு போகும்போது தாமதமாகி இறந்துட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு, மலை கிராமங்கள் இருக்கு. இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு. இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு. அப்ப சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகியும் நாம் இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல நம்ம மேன்மை அடையல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான். அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா, ஃபார்முலா ரேஸ் கார்பந்தயம் நடத்துற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது. அதையும் கவனி. வெறுமனே நம்ம அதுவும் தேவைதான், ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியம்ன்றதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் அவங்க ஏன் உங்ககிட்ட அந்த வழியை சொல்றேன்னு எல்லாரும் சொன்னாங்க, ஊடக நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா, இந்த செய்தியை நீங்க கடத்தணும், அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு தான் நான் ஒரு ஸ்பீக்கர் ஆகி நிக்கிறேன். நான் அவர்கள் சொல்ல நினைப்பதை என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன். நிச்சயமாக இப்போ ஜெய் பீம்ன்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இருளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது. அது மாதிரியாக கெவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும், அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்துறேன். அப்ப தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. அதை படக்குழுவினர் யாரும் தப்பா நினைச்சுக்க கூடாது. அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. திரையரங்குக்கு லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான். முன்ன மாதிரி இல்லை. இப்பெல்லாம் 5.1, 7.1, டால்பி, ஸ்டீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது.
இப்போ நீங்க படப்பிடிப்பு தளத்துல நான் கஷ்டப்பட்டேன், அங்க ரொம்ப சிரமம் இருந்தது, நாங்கள் வேதனைகளை அனுபவிச்சோம், கண்ணீரை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துராது ஆடியன்ஸ்க்கு. அந்த திரைப்படம் அதை கடத்துதா, அது அந்த வேலையை செய்தான்றதா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பிலிம் மேக்கர்ன்றீங்க, அப்புறம் எல்லாருமே வந்து நாங்க எல்லாமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்றீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின்னு ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 18 பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை. அதுக்கு 30 ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்பதான் தீர்ப்பு வந்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கு. ஆனால் வாச்சாத்தி திரைப்படத்தை, வாச்சாத்தியை மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது, பார்க்க முடியாது, ரொம்ப நேரமா நம்ம போர் அடிக்கும், அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது. அப்போ மேக்கிங்ல வந்து ஃபிலிம் மேக்கிங்ல வந்து கொஞ்சம் அமெச்சூரா இருக்கும். அப்ப அது போன்று இருந்து விடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இதை ஏன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்றேன்னா, திரையரங்குக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை, ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அதுல பார்த்து 2 தேவையில்லாத 2 ஷார்ட்ஸ் இருக்கு என்னுடைய பார்வையில. அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல. அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்காது. இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாருக்கு என்ன ஷாட் வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க, படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே. அதனால அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க படம் முடிகிறதுக்குள்ள, படம் காப்பி ரெடியா ரிலீஸ் பண்றதுக்குள்ள ஒரு தடவை இப்ப என்னை இந்த விழாவுக்கு அழைத்தது போல உங்க பிஆர்ஓ மூலமா இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க, அவர்களை அழைச்சு படத்தை போட்டு காமிச்சு, சார் இதுல எந்தெந்த இடம் வீக்கா இருக்கு, இல்லை எதை எப்படியாவது என்ஹான்ஸ் பண்ண முடியுமா, தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்ல இருக்கு, இதெல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி சேர்த்தீங்கன்னா தான் நீங்க பட்ட கஷ்டம் போய் சேரும். அதை நீங்க புரிஞ்சுக்கங்க, அதை தவறா எடுத்துக்க வேணான்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்றேன்னா, சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த வழியை சொல்வதாக இருந்தாலும், சமீபத்திய உதாரணங்களை நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வாழை சொன்னீங்க. வாழை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு பக்கத்துல இருக்கு, அதுதான் அதனுடைய வெற்றி. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கொட்டுக்காளின்ற திரைப்படம் அது ஃபெஸ்டிவல் சினிமா, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது. அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம். அப்போ ஃபெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை, பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்கே கொண்டு வந்து நீங்க சக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான். அது எனக்கு ஏற்புடையதல்ல. அப்படி ஒரு படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது, அது தேவையற்ற வேலை. சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம், பாராட்டுகளை பெற்ற ஒரு இயக்குனரை இங்க ஒரு 150 ரூபா கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒருத்தர், இப்பதான் யூடியூப் நிறைய வந்துருச்சு இல்லையா, யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா, நாங்க படமா எடுத்து வச்சிருக்காங்க, நம்ம அதை பாக்குறோம். 2 நாளா நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த டைரக்டரை பார்த்தா நான் வெட்டுவேன் அடிப்பேன் அப்படின்லாம் சொல்றேன். அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது? வெட்டுவேன் அடிப்பேன்னு சொல்றதுக்கான உரிமை யாரு கொடுத்தா? படம் நல்லா இல்லைன்னு சொல்ற, அது ஓகே, ஏன் நீ காசு கொடுத்து பார்த்ததுனாலதான் அது கூட உனக்கு அந்த உரிமை, இல்லைன்னா அது கூட கிடையாது. அப்போ தேவையற்ற முறையில என்னை பொறுத்த மட்டும், நான் வந்து கொட்டுக்காளி திரைப்படத்தை நான் எடுத்திருந்தேன், தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் தியேட்டருக்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன். அதை வணிக நோக்கத்துல கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது அவசியமற்றது. அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு, அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும். அதனுடைய தயாரிப்பாளர் ஒரு பிரபல நடிகராக இருக்கிறாரு, அவர் நிச்சயமாக அவருடைய இன்ஃபுளுன்ஸை வச்சு அவர் ஓடிடி தளத்துக்கு வித்திருந்திருக்காங்க. அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிடியில பார்த்துருப்பாங்க. இப்ப நீ கொண்டு போய் 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்லை, ஓப்பனிங் சீன் இல்லை, மியூசிக் இல்லை, இன்டர்வல் பிளாக் சரியா இல்லை, எண்டு ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே ஏற்படுது. நான் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது. அப்ப அது தேவையற்றது. அப்ப மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு என்ன சொல்லணும், ஃபெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணும்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை விட்டு நான் ஃபெஸ்டிவலுக்கு எடுத்த 3 படத்தை எடுத்துட்டு நாளைக்கு கெவியா கூட இருக்கலாம், இதே படத்தை கொண்டு வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த வகையில். ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமா தான் நான் அதை வச்சுதான் இந்த கெவியையும் சொல்றேன். அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும்
அதுபோல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கி தர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இங்க நிறைய இருக்கு. இந்த மாதிரி சாலை வசதி இல்லாம இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடத்துறது, அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம். இவங்க ஒலிம்பிக்கு கேட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா வெளிநாட்டு அதிபர்கள் வரும்பொழுது குடிச்சு பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க, நெட்டு போட்டு மறைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ஒலிம்பிக் கேட்ட ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும். அப்ப அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க. ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது. அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்க கேட்டதா நான் வந்து உணர்றேன். நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்க ஒன்று சொல்லும்போது சொன்னாரு, என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரிலன்னு. அவர் இயக்குனர் ரொம்ப புத்திசாலித்தனமான வேலையை தான் செஞ்சிருக்காரு, நான் நம்புறேன். நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க. அப்புறம் ரிலீஸ் டைம்ல வரும்பொழுது போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை. அப்புறம் நீங்க சொன்னீங்க வியாபாரத்துக்கு உண்டான முகங்கள்னு, அப்படிலாம் முகம்லாம் இல்லைங்க. எந்த முகம் நடிச்சாலும் வியாபாரம் இல்லை, அது வேற பிரச்சனை. அவர் தெளிவா தேர்ந்தெடுத்திருக்காரு. சரி, குறைந்தபட்சம் ஒரு கதாபாத்திரமா போட்டோம்னா தேட்டர் வரைக்கும் நம்ம கூட நிற்பாரு. அது ஒரு சாதுரியம் தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது ஒரு புத்தி சாதுரியம் தான். அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு, நீங்களும் பயனடைகிறீங்க. அதனால எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். மற்றபடி உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப மெனக்கெட்டு இருக்கீங்க, ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்கில் பேசுறதுனால எதுவும் சரியாயிடாது. நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு சொல்வதற்காக பட்ட கஷ்டம். ஸோ அந்த கஷ்டம் திரையரங்குல சரியா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் இப்போ 2 ஷாட்டு போட்டீங்க பாருங்க, அந்த ஷாட்டு பேசுது, அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது. எனக்கு இப்போ பார்த்த உடனே என்ன தோணுது, சரி இந்த கதையை எடுத்துட்டு நம்மகிட்ட வராமல் போயிட்டாங்களே, இவங்க எடுத்துட்டு வந்தா எடுத்து கொடுத்துருப்போமே அப்படின்னு தான் தோணுது. நான் வந்து நகரத்தில் வளர்ந்தவன், நான் மதுரைன்ற நகரத்தில் வளர்ந்தவன். எனக்கு கிராமங்கள் தெரியும். ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்கள அதெல்லாம் அவ்வளவுலாம் நான் வளரலை. நான் ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த பையன். நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். நான் அதனால நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வைத்து, நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துட்டு இருக்கேன். இது நான் பார்க்கல. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்த உடனே ஆக நம்ம பண்ணியிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நம்ம கடைசியா வந்து சேர்க்கிறதை விட முதல்லயே நீங்க யாரையாவது சந்திச்சிருந்தா இன்னும் சரியா கூட வந்திருக்கும்ன்றது. எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த ஷாட்டு பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்கும். எப்படி ஜெய்பீம் திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அதுபோல உங்களது இந்த திரைப்படத்தையும், படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கள்ட்ட உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறேன், இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்கள்ல இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும்னு கடைசி வரியா கோடிட்டு எழுதுங்க. இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, முதல் முறையா செஞ்சு பாருங்க. அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்க. ஒருவேளை கோச்சு 1-2 சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட மன்னிச்சு விட்டுருங்க, புது டீம் தானே. அதனால மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க. ஒருவேளை தமிழக முதல்வரோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு நீங்க எல்லாரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. Thank you so much for your valuable feedback and input, sir. So விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் திரு அமீர் அவர்களுக்கும் திரு PRO நிக்கில் முருகன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். So now questions are over to press. நீங்க வந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம்.
கெவி படத்தோட டீமை சப்போர்ட் பண்றதுக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அது ஏதோ கொஸ்டின் ஆன்சர் செஷனா, அதனால நான் கிளம்புறேன். இந்த எல்லா யூடியூப்லையும் பார்க்கும்போது இந்த மைக்கில் பேசுறதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. யார் யாருன்னு இவங்கள தான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் கவனிக்கலை. ஸோ அதனால் உங்கள் பேர்? ஐஸ்வர்யா. சாரி. ஓகே, நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். So questions, please.